வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதன் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 6/2/2026 தை மாதம் 23ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். அலைச்சல்கள் இருந்தாலும் ஆனந்தம், பேரானந்தம், சந்தோஷம், பெரிய மனிதர்களை சந்திப்பது, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்களால் அனுகூலங்களும் ஏற்றங்களும் காணப்படும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது தனிப்பட்ட முறையில் செல்வாக்கை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, பயணங்கள், மேலதிகாரிகள் விஷயத்தில் இருந்த கோபதாபங்கள் எல்லாம் மறையக்கூடிய நாள். புதிய தொழிலுக்காக ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு முதலீடுகளுக்கு எதிர்பார்த்திருந்தால் கிடைக்கக்கூடிய அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். தொலைதூரத்தில் இருந்தாலும் இரத்தம் வந்த உறவுகளிடம், தாய் தந்தை உறவுகளிடம் சிறிது மனமிட்டு பேசுவது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். விரயங்கள் சுப விரயமாக இருப்பதற்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல நாள். மேலதிகாரிகள் விஷயத்திலும் வெளியிடத்திலும் இருந்த மனத்தாங்கல்கள், மனசோர்வுகள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய அற்புதமான காலகட்டம். தனிப்பட்ட முறையில் வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் மற்ற விஷயமெல்லாம் சாதகமும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். செல்வாக்குகள் கூடுவதை கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேர்வதற்குண்டான எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது தனிப்பட்ட முறையில் செல்வாக்கை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது தனிப்பட்ட முறையில் ஏற்றங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் லாபமும் சந்தோஷமும் முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலமும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி,
படிப்பு அபிவிருத்தி என்று அபிவிருத்திகளுக்கு குறைவு இருக்காது. உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, பயணங்கள் இனிதாக இருக்கக்கூடிய நல்ல காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்த மனத்தாங்கல்கள் தீரக்கூடிய அமைப்பு ஏற்றத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். கண்டிப்பாக பயணங்களிலும் புதிய அறிமுகத்திலும் சிறிது மனம் விட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். தொழில் நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரும் செல்வத்தையும் பெரும் செல்வாக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது பெரும் சந்தோஷத்தையும் பெரும் அனுகூலத்தையும் பெரும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது உத்தரவாதத்திற்குண்டான அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழில் அபிவிருத்தி நிச்சயமாக ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் சந்திராஷ்டிரமத்தை மறந்து விடாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு எது நினைத்தாலும் டக்குன்ற கைகூடக்கூடிய அற்புதமான காலகட்டம். ஏற்றத்தின் அளவு உயரக்கூடிய நல்ல அனுகூலம் சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.